மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 17. தவக்காலத்துறை 3வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித அகஸ்தீன் அழகாக சொல்லுவார், கடவுளுடைய அருள் என்கின்ற கிருபை அகந்தை என்கின்ற மலை உச்சியை நோக்கி ஓடாது, மாறாக தாழ்ச்சி என்கின்ற பள்ளத்தை நோக்கியே பாய்ந்து செழுமையுள்ளதாக மாற்றும் என்று சொல்லுவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அகந்தை சம்மனசுகளை சாத்தானாக அழகையாக மாற்றக்கூடியது. தாழ்ச்சி மனிதர்களை இறை தூதர்களாக சம்மனசுகளாக மாற்றக்கூடியது. அகந்தை அன்பை அழித்து பகைமையை விதைத்து பிரிவினை ஏற்படுத்தி அந்நியப்படுத்தி தனிமைப்படுத்திவிடும். ஆனால் தாழ்ச்சியானதோ பகைமையை அழித்து பாசத்தை விதைத்து அன்பில் நிலைத்து அருளை பெற்றுக் கொடுத்து உறவோடு வாழச் செய்யும். பெரும்பான்மையின் சமயங்களிலே நான் என்கின்ற அந்த குணம் நம்மை தாக்குகின்ற பொழுது, நம்மை உயர்ந்த நிலைக்கு நம்மை உயர்த்துகின்ற பொழுது, பிற அனைவரையும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற எல்லோரையும் தாழ்வாக கருத ஆரம்பிக்கின்றோம். இந்த குணம் நம்மிலே வருகின்ற பொழுது நாம் தான் நீதிமான் என்கின்ற அந்த நிலையோடு மற்ற அனைவரையும் குற்றம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம், குறை காண ஆரம்பித்து விடுகின்றோம். இந்த அகந்தை நம்மிலே இருக்கின்ற பொழுது சினம், சீற்றம், பொறாமை இவையெல்லாம் நம்மிலே வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கின்றது. இதோ இன்றைய வார்த்தைகள் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே நாமானும் இன்றைய நற்செய்தியிலே மறைநூல் அறிஞர்களும் இத்தகைய நிலையிலே வாழ்ந்தார்கள். ஆனால் நாமான் தன் நிலை இன்று இறங்குகின்ற பொழுது அருளை பெற்றுக் கொள்கின்றார், குணம் பெற்றுக் கொள்கின்றார். இதோ நாமான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு புறவினத்தவன் இஸ்ராயல் நாட்டிலே இறைவாக்கில் இருக்கின்றார். இறைவாக்கின் வழியாக அற்புதம் நடக்கும், சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் வீட்டிலே வேலை செய்த ஒரு பெண்ணின் வழியாக அறிந்து கொண்டு பரிவாரங்களோடு எல்லா விதமான பரிசு பொருள்களோடு நாமானை தேடி வருகிறான். தேடி வருகின்ற பொழுது அவன் உள்ளத்திலே நான் படைத்தலைவன், இந்த நாட்டினுடைய தலைவனாக இருக்கின்றேன் என்கின்ற ஒரு அந்த நிலையிலே வருகின்றான். அந்த நிலையிலேயே தன்னுடைய சுகப்படுத்தும் நிலையும் அவன் எதிர்பார்த்து கொண்டு வருகின்றான். நான் போகின்ற இறை மனிதன் தன் வீட்டிலிருந்து வெளியே வந்து என் அருகில் நின்று என்னை தொட்டு தன் கடவுள் பெயரை அழைத்து எனக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னிலே எண்ணிக்கொண்டு செல்கின்றான். அங்கே செல்பவனுக்கு ஏமாற்றம். எலிசா தன் இல்லத்திலிருந்து வெளியே கூட வரவில்லை. தன்னுடைய பணியாளனை அனுப்பி அவரை போய் யோர்தானிலே 7 முறை குளிக்கச் சொல் என்கின்றார். நான் படை வீரன், நான் படை தலைவன், நான் முதல் மந்திரி என்கின்ற அந்த உணர்வு அவனுக்கு வந்தவுடன் என்ன ஆயிற்று? சினம் கொள்கின்றான், சீற்றம் கொள்கின்றான். எலியாவை நான் பகைவோடு பார்க்கின்றான். பார்த்துவிட்டு நான் வந்த வழியிலே போவேன் என்று சொல்லி திரும்பி செல்லுகின்றான். இதுதான் அகந்தையினுடைய செயல்பாடு. நம் வீட்டிலும் கூட இது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம் வீட்டில் இருக்கின்றவர்கள், நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற சிறு சிறு செயல்களையோ சொல்கின்ற சிறு சிறு சொல்களையோ நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. காரணம், நான் என்கின்ற எண்ணம் நம்மிலே குடிகொண்டிருக்கின்ற பொழுது எல்லோரையும் மட்டம் தட்ட பார்ப்போம். எல்லோரும் நாம் எதிர்பார்ப்பதை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போம். நம் விருப்பதற்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அவர்களை பற்றி தவறாக பேச ஆரம்பிப்போம், கோபம் கொண்டு திட்ட ஆரம்பிப்போம். சினம் சீற்றமாக மாற அங்கே சண்டை வலுக்க ஆரம்பிக்கும். நாமான் தொடர்ந்து செல்கின்ற பொழுது அவருடைய பணியாளர் சொல்லுகின்றார், சின்ன காரியம் தானே, இறங்கி வந்து குளியுங்கள் என்று சொல்லி அவன் தன் நிலையில இருந்து இறங்கி வந்து இறைவாக்கின வார்த்தைக்கு செவிமடுத்து போய் யோர்தானிலே குளிக்கின்ற பொழுது குழந்தையை போல மாறுகின்றார். தாழ்ச்சி அவனுக்கு அந்த சுகப்படுத்தும் வல்லமையை விற்றுக் கொடுத்தது. சினம் மறைந்து போனது. நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்கின்ற வார்த்தைகளையும் கேட்டு பரிசேயர்கள் அவரை தொலைக்க தேடினார்கள். அவர் மேல் சினம் கொண்டார்கள், சீற்றம் கொண்டார்கள். அவரை எப்படி ஒழிக்கலாம் என்று சொல்லி வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தார்கள். மலையுச்சியிலிருந்து அவரை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி இழுத்துச் சென்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே,
நம் வாழ்வை அலசி பார்ப்போம். இந்த தவக்காலத்திலே என்னிடம் இந்த நான் என்கின்ற அகந்தை இருக்கின்றதா? நான் என்கின்ற ஆணவம் இருக்கின்றதா? எல்லாம் நான் தான் அப்படிங்கிற அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? அன்பார்ந்தவர்களை, இப்படி வாழ்ந்தால் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ உறவுகளை இழந்து கொண்டிருக்கின்றோம், அன்பு சந்தர்ப்பங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம், ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். மனதிலே வெறுமை, குடும்பத்திலே ஒரு வகையான விரக்தி, எல்லா உறவுகளிலும் ஒரு வகையான ஒரு மூடப்பட்ட நிலை. நம்மிலே மாற்ற வேண்டும். நாமான் அகந்தையோடு இருந்தான், ஆனால் தன்னை தாழ்த்துகின்ற பொழுது ஆசீரை விற்றுக் கொண்டான். பரிசேயர்கள் அதே அகந்தையிலும் ஆணவத்திலும் இருந்தார்கள், தன்னை தாழ்த்திக் கொள்ளவில்லை. இயேசு கொண்டு வந்த மீட்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இன்று இந்த தவக்காலத்திலே நான் அலசி பார்ப்பேன். தலையான பாவங்களில் முதன்மையானது தற்பெருமை, அகந்தை என்று சொல்லப்படும். அதற்கு எதிர்மறையாக தலையான புண்ணியங்களில் முதன்மையானது தாழ்ச்சி. அகந்தை நம்முடைய வாழ்வை அளிக்கும், தாழ்ச்சி நமக்கு ஆசீரை விற்றுக் கொடுக்கும். இந்த தாழ்ச்சி என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல. என்னால் எதுவுமே முடியாது, என்னால் இது முடியாது, எனக்கு எதுவுமே இல்லை. தாழ்வு மனப்பான்மை அல்ல. தன்னை ஏற்றுக்கொண்டு தன் நிலையிலே அங்கீகரித்து தன்னை விட பிறர் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கின்ற பொழுது, எபேசியர் புத்தகத்திலே பவுல் சொல்வார் அல்லவா, பிறரை உங்களை விட மேன்மையானவராக நினையுங்கள், உயர்ந்தவராக நினையுங்கள் என்று சொல்வார். இதே போல நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை உயர்ந்தவராக நினைக்கின்ற பொழுது இறை ஆசீர் நம்மிலே நிறைவாய் வந்து சேரும். இறை ஆசீர் பெற்ற மக்களாக இருப்போம். சிந்தித்து பார்ப்போம். நான் அருளை பெற்று அருளை கொடுக்கின்ற மகனாக இருக்கின்றேனா, அல்லது அகந்தையினாலும் தற்பெருமையினாலும் என்னை தேடி வருகின்ற ஆசீரை இழந்து விட்டு அமைதி இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா? இந்த தவக்காலம் நமக்கு உதவி புரியட்டும். நம் அகந்தை என்கின்ற ஆணவம் என்கின்ற பாறை உடைத்தெறியட்டும். அதைதான் எசேக்கியேல் தன் திருமுகத்திலே எழுதியிருக்கின்றார். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையுள்ள கனிவுள்ள இதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்க நாமும் கேட்போம். தாழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது 1 பேதுரு 5:6 சொல்லிக்கின்றார், கடவுளுடைய வல்லமையான கரத்திலே உங்கள் தாழ்த்துங்கள், அவர் தக்க நேரத்தில் உங்களை உயர்த்துவார். தகுதியான நேரத்திலே நம்மை மேன்மையடை செய்வார், நம் வாழ்வில் வளமை காணச் செய்வார். ஆண்டவரை நம்பி இருக்கிற பொழுது அவர்கள் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை, அவர்கள் ஒருபோதும் வீழ்ந்து போவதில்லை. தாழ்ச்சியோடு இருந்த ஒவ்வொருவரையும் கடவுள் உயர்த்தி இருக்கின்றார். தன் பாதத்திலே நான் பாவி என்று விழுந்த பேதுருவை திருச்சபையின் தலைவராக உயர்த்தினார். இதோ ஆண்டவர் அடிமை என்று சொன்ன அன்னை மரியாளை தன்னை சுமக்கின்ற பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். நாமும் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது இறையருள் நம்மில் நிறைவாய் தங்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.